பண்புடை பிரியர் இக்காலத்திலே மணமாகி சில காலத்திற்குள்ளாகவே மணவிலக்கு தேடி ஓடுகின்றனர் தம்பதியர். காரணம், இருவரும் ஒரே நேரத்திலே அகந்தை காட்டுவது, ஈகோ. இதனால் தான் அவைப்பாட்டி அன்றே சொன்னார், ஒருவர் பொறை இருவர் நட்பு. பொறை என்றால் பொறுமை. ஒருவர் கோபிக்கும் போது மற்றவர் பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட வேண்டும் என்றோ. இதற்கு ஒரு உதாரணம் பைபிளில் வரும் கனானேய பெண். ஐயனே என் மகளை காப்பாற்றும் என்று இயேசுவின் பாதங்களிலே வந்து விழுந்தாள். கனானேய பெண், மார்க் 7:26. இயேசுவோ என்ன பதில் சொன்னார்? பிள்ளைகளுக்கு இட வேண்டிய உணவை எடுத்து நாய்களுக்கு இடுவது நல்லதல்ல. 7:27. இங்கே கவனிக்க வேண்டும், இது யூதன் வேண்டுமென்றே கனானேயரை பழிப்பதற்காக ஏற்படுத்திய ஆங்கார பழமொழி. அதாவது கனானேயர் நாய்களாம். இந்த பழமொழியை இங்கே இயேசு கையாள வேண்டிய அவசியம்தான் என்ன? அந்த பெண்ணின் பணிவை சோதிக்கவே அப்படி செய்தார். அவள் ஆங்காரியாக இருந்திருந்தால் எப்படி எடுத்திருந்து பேசியிருப்பாள் தெரியுமா? ஐயனே, சாடை அறியாதவன் சர்வ முட்டாளாம், எங்களை பார்த்தா நாய்கள் என்கிறீர் என்று. ஆனால் என்னே ஆச்சரியம், எள்ளளவும் கோபிக்காமல் எவ்வளவு நகைச்சுவையாய் பேசுகின்றாள் பாருங்கள். ஐயனே, யூதர்கள் பார்வையிலே நாங்கள் கனானேயர் திருநாய்கள், தேட்டை நாய்கள். ஆனால் தங்களது அருள் பார்வையிலே நாங்கள் செல்ல நாய்க்குட்டிகள் அல்லவா? வீட்டிலே பண்ணையார் உண்ணும்போது அந்த நாய்க்குட்டிகளுக்கு உணவு போடுவாரே என்றாள். சிரித்து விடுகிறார் இயேசு. என் குலத்து இஸ்ராயல் மக்களிடத்தில் கூட இத்தனை விசுவாசத்தை நான் கண்டதே இல்லையே என்று. மார்க் 7:29. இனி அடுத்த நெறிமுறைக்கு வருவோம். தமிழ்நாட்டு ஊடல் முறை. ஆங்கிலத்திலே சொன்னால் ஃபெயின்டு ஆங்கர், போலி கோபம். ஊடல் காலத்திலே என்ன நடக்குமாம்? இதோ வள்ளுவர் கூறுகிறார், தம்பதியருக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை. இப்போது மாப்பிள்ளை தும்மல் போடுகிறார். தமிழ்நாட்டு முறைப்படி தர்மபத்தினி உடனே அத்தான் வாழ்க என்று சொல்லிவிட வேண்டும். சொல்லிவிடுகின்றாள். சொல்லிவிட்டு தோழியிடம் போய் காது குத்துகின்றாள் பாருங்கள். அடியே, என்னை பேச வைப்பதற்காகவே இந்த நரித்தந்திரி ஒரு துரும்பை எடுத்து மூக்கை குடைந்து தும்மல் போட்டு விட்டார். நான் சும்மா இருக்க மாட்டேனா? அத்தான் வாழ்க என்று விட்டேன் என்று சொல்லுகின்றாள். இனி அடுத்த நாள் இயற்கையாகவே தும்மல் வருகின்றது மாப்பிள்ளைக்கு. அப்போதும் விட்டாளா? யாரோ உம்மை நினைக்கின்றாள், அதனால் தான் உமக்கு தும்மல் வருகிறது என்கின்றாள். இனி இன்னொரு நாளும் தும்மல் வருகின்றது. வலிந்து அடக்கி விடுகின்றார். இதனால் வீண் வம்பு ஏன் என்று. அப்போதும் விட்டாளா? யாரோ உம்மை நினைப்பதை நான் தெரிந்து விடாதபடி தும்மலை அடக்கி விடுகின்றீரோ என்று. காண்க குறள் 1312, 1317, 1318. இதையெல்லாம் நான் சொல்ல காரணம், இல் வாழ்க்கையிலே நகைச்சுவை என்பது மிக மிக அவசியம் அன்றோ.